நீங்க உங்க அப்ரோச்சில் ஒரு ஃபேராவோ ஒரு கேண்டிடாவோ அல்லது வெளிப்படைத்தன்மையோடவோ அல்லது நியாயமாகவோ நடந்துக்கல, இது ரொம்ப வருத்தம் அளிக்குதுன்னு சொல்லி நேற்று ஸ்டேட் பேங்க் வந்து உச்ச நீதிமன்றம் கடுமையாக சாடியது. ஸ்டேட் பேங்க்குக்கான அதிகபட்ச தேதின்றது 21ஆம் தேதி கொடுத்திருக்காங்க. அதற்குள் கொடுக்கவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக ஸ்டேட் பேங்க் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடுப்பதற்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் ரெய்டு வருது. அப்படி வரும்போது நான் ஒரு 100 கோடி ரூபாய் கொடுத்தா நான் தப்பிச்சுக்கலாம் அப்படின்னா யாருன்னா ஊழல் பண்ணலாம் தானே அர்த்தம். டைலாக் தமிழர்களுக்கு வணக்கம். நமது சிறப்பு நேர்காணலில் இணைந்திருப்பவர் வங்கி ஊழியரின் சங்க தலைவர் சிபி கிருஷ்ணன் அவர்கள். சார் வணக்கம் சார். தேர்தல் பத்திர வழக்கு நேற்று உச்ச நீதிமன்றத்தில் நடந்துச்சு. அவங்க வந்து மறுபடியும் மார்ச் 21ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. எஸ்பிஐ வந்து எதை மறைக்க பாக்குறாங்க? ஆக்சுவலா வந்து பிப்ரவரி மாசம் 15ஆம் தேதி உச்ச நீதிமன்றம் அதனுடைய கான்ஸ்டிடியூஷன் பெஞ்ச் அப்படின்னா ஒரு 5 நீதிபதிகள் கொண்ட ஒரு அமர்வு, அது ஒரு உயர்ந்த ஒரு பெஞ்சு. அவங்க மிக தெளிவாக ஒரு தீர்ப்பை கொடுக்குறாங்க. ஒரு 3 வாரம் ஸ்டேட் பேங்க் டைம் கொடுக்குறாங்க. நீங்க வந்து ஒரு 3 வாரத்துக்குள்ள மார்ச் 6ஆம் தேதிக்குள்ள நீங்க தேர்தல் பத்திர விவகாரங்களுடைய அனைத்து விவரங்களையும் வெளியிடணும்னு சொல்லி. அந்த தேர்தல் பத்திர விவகாரம் சம்பந்தமா சட்டம் ஏற்றும் போதே அது வந்து யாருக்கும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு காம்பிட்டன்ட் கோர்ட், ஒரு எந்த நீதிமன்றம் கேட்டாலோ அல்லது யார் மீதாவது கிரிமினல் வழக்கு படிந்திருந்தாலோ அவங்க கேட்கக்கூடிய அந்த சமயத்துல அது கொடுக்கணும்னு தெளிவா இருக்கு. ஆனா ஸ்டேட் வங்கி வேண்டுமென்றே காலம் தழுத்தக்கூடிய வகையில மார்ச் 4ஆம் தேதி ஒரு அபிடவிட் வந்து உச்ச நீதிமன்றத்தை தாக்கல் பண்றாங்க. எங்களுக்கு வந்து ஜூன் மாசம் 30ஆம் தேதி வரைக்கும் வேணும், இன்னும் கிட்டத்தட்ட 4 மாசம் வேண்டும் அப்படின்னு சொல்லி. அந்த வழக்கு மார்ச் 11ஆம் தேதி வரும்போது உச்ச நீதிமன்றம் மிக தெளிவாக சொல்கிறது, உங்களுக்கு வந்து 4 மாசம்லாம் கொடுக்க முடியாது, அதுக்கு தேவையே கிடையாது, உங்களுக்கு இந்த டேட்டாவை கம்பைல் பண்றதுக்கு 3 வாரமே ரொம்ப ஜாஸ்தி. இப்ப நீங்க வந்து கிட்டத்தட்ட 26 நாள் கழிச்சு இப்ப வந்திருக்கீங்க கோர்ட்டுக்கு, வரும்போது இது வரைக்கும் என்ன பண்ணீங்கன்னு சொல்லுங்க அப்படின்லாம் ரொம்ப காட்டமா கேட்கறாங்க. ஸ்டேட் வங்கி தரப்புல அதற்கு சொல்வதற்கு எந்த பதிலுமே இல்லை. நீங்க வந்து உடனடியா இதை வந்து 2 நாள் மார்ச் 13ஆம் தேதிக்குள்ள நீங்க அனைத்து விவரங்களையும் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப காட்டமாக ஸ்டேட் வங்கி கிட்ட வந்து உச்ச நீதிமன்றம் கெடு விதிக்குது. அது மார்ச் 13ஆம் தேதி ஸ்டேட் வங்கி ஒரு அறகுற டீட்டெயில்ஸ் மட்டும் கொடுக்குறாங்க. அது வந்து மார்ச் 14ஆம் தேதி எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்ல வருது. மீண்டும் இந்த வழக்கு மார்ச் 15ஆம் தேதி வருது. அப்ப பார்த்தா ஒரு முக்கியமான வைட்டல் டாக்குமெண்ட் என்னன்னா, அந்த டாக்குமெண்ட்ல வந்து அந்த நம்பர் ஆல்பா நியூமெரிக்கல் நம்பர் ஏபி 21 பிசி 47 அது மாதிரி இருக்கும். ஆல்பா நியூமெரிக்கல் நம்பர் அது இல்லை. அதுவும் வந்து அந்த பாண்ட்ல வந்து பார்த்தா தெரியாது, சாதாரண கண்களுக்கு தெரியாது, ஒரு அல்ட்ரா வயலட் லேம்ப் வச்சுதான் பார்க்க முடியும். அந்த எண்கள் கொடுக்கல. அப்ப திரும்ப வந்து மார்ச் 15ஆம் தேதி உச்ச நீதிமன்றம் வந்து நீங்க வந்து அதை உடனடியா அந்த எண்கள் உட்பட எல்லாத்தையும் கொடுக்கணும்னு சொல்லுது. அப்பவும் அவங்க கொடுக்கல. மார்ச் 11ஆம் தேதி சொல்லி கொடுக்கல, 15ஆம் தேதி சொல்லி கொடுக்கல. திரும்ப மீண்டும் வழக்கு வந்து நேற்று மார்ச் 18ஆம் தேதி வருது. அப்ப உச்ச நீதிமன்றம் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க, நாங்க பிப்ரவரி 15 எங்களுடைய ஜட்ஜ்மெண்ட்ல தீர்ப்புல மிக தெளிவாக சொல்லியிருக்கோம், எல்லா டேட்டாவும் ஆல் கன்சீவபிள் டேட்டா இருக்கக்கூடிய அத்தனை விவரத்தையும் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கோம், நீங்க கொடுக்கல. இது கொடுக்காததை வந்து நான் உச்ச நீதிமன்றம் வந்து ஒரு ஸ்டேட் பேங்க் மாதிரி ஒரு பிரீமியர் இன்ஸ்டிடியூஷன் கிட்ட எதிர்பார்க்கல. நீங்க வேண்டுமென்றே உச்ச நீதிமன்றத்தினுடைய அந்த தீர்ப்பை அதை அமலாக்க விடாமல் தடுப்பதற்கான எல்லா வேலையும் செய்யற மாதிரி தான் நாங்க புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. நீங்க உங்க அப்ரோச்ல ஒரு ஃபேராவோ ஒரு கேண்டிடாவோ அல்லது வெளிப்படைத்தன்மையோடவோ அல்லது நியாயமாகவோ நடந்துக்கல, இது ரொம்ப வருத்தம் அளிக்குதுன்னு சொல்லி நேற்று ஸ்டேட் பேங்க் வந்து உச்ச நீதிமன்றம் கடுமையாக சாடியது. இதுதான் நம்ம பார்த்தோம். உச்ச நீதிமன்ற உத்தரவுல என்னதான் சொல்றாங்க, வழக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து நீதிபதி வந்து வாக்குவாதம் பண்ண மாதிரி எல்லாம் வீடியோவை நம்ம பார்த்தோம். இப்போ அதுல முதலாளிகள் சார்பில் யாரும் வந்திருக்காங்களா, இல்ல அது என்ன நடந்தது அங்க? ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஏன் இந்த உச்ச நீதிமன்றம் இதை கேட்கறாங்க? இப்ப இவங்க என்ன சொல்றாங்க, ஸ்டேட் பேங்க் வந்து ஒரு நம்பர் இருக்கு, வாங்கின நம்பர், அப்புறம் என்கேஷ் பண்ண நம்பர் இருக்கு, இது ரெண்டையும் மேட்ச் பண்றது எங்களுக்கு ரொம்ப கஷ்டம், எல்லாமே பிசிக்கல் காப்பியா இருக்கு, ஒரு 22,000 என்ட்ரி இருக்கு, அது வந்து இன்டூ 2 அப்படின்னு பார்த்தா ஒரு 44,000 என்ட்ரி, அதை வந்து ஜாயின் பண்ணும்போது கரெக்டா நாங்க வந்து இன்னார் தான் வாங்கினாரு, அது இந்த கட்சிக்கு தான் போச்சு அப்படின்னு நாங்க சரியா கொடுக்கலன்னா உச்ச நீதிமன்ற கொடுத்த கால அவகாசத்துக்குள்ள ஏதாவது தப்பு பண்ணிட்டா அது வந்து எங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை ஆயிடும்.
யாராவது எங்க மேல வழக்கு தொடுப்பாங்க. அப்படிலாம் வந்து இந்த ஹரிஷ் சால்வேன்னு சொல்லி அந்த மூத்த வழக்கறிஞர் ஸ்டேட் பேங்க் சார்பா வாதாடினார். அப்போ உச்ச நீதிமன்றம் குறுக்கிட்டு சொன்னாங்க நீதிபதிகள், நாங்க உச்ச நீதிமன்றமே இந்த வழக்கு எடுக்கும்போது நீங்க அதை பத்தி எல்லாம் கவலைப்படுறீங்க அப்படின்னு. அப்போ வந்து என்ன வருதுன்னா, அவங்க அந்த டீட்டெயில்ஸை கொடுப்பதற்கு ஏதோ ஒரு பெரிய ஏகப்பட்ட வேலை ஆகும் மாதிரி அதை வந்து பிக்சரைஸ் பண்றாங்க. அப்ப இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருங்க, மேட்ச் பண்ற வேலையை நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இருக்கிற டீட்டெயில்ஸ் வரும்போது அந்த எண் என்பது ரொம்ப குறிப்பான ஒரு விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்க வந்து அந்த எண் மூலமாகத்தான் இப்ப வந்து ஒரு தேர்தல் பத்திரம் AB22 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்குன்னு வச்சுப்போம். அதை வந்து ஒரு கம்பெனி வாங்குறாங்க, எக்ஸ்ன்ற ஒரு கம்பெனி வாங்குறாங்க. அவங்க வந்து ஏன்ற ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி கொடுக்குறாங்க அப்படின்னா, ஏன்ற பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்து இந்த AB20 வந்து என்கேஷ் பண்ணிருப்பாங்க. அந்த நம்பரை வச்சு மேட்ச் பண்ணிடலாம், எக்ஸ் கம்பெனி ஏ பொலிட்டிக்கல் பார்ட்டி கொடுத்துருக்குன்னு சொல்லி. இது மாதிரி வந்து ரொம்ப தெளிவா ஈஸியா அந்த நம்பர் வாங்கும்போது ஒரு நம்பர் இருக்கும், ஒரு சீரியல் நம்பர் இருக்கும் கண்டிப்பா. அதுக்கப்புறம் எந்தெந்த கம்பெனி வாங்கிட்டுன்றது அந்த கேவைசி நாம்ஸ் இருக்கும். அதுல வந்து எவ்வளவு டினாமினேஷன் இருக்கும், என்னைக்கு வாங்கினாங்கன்னு இருக்கும், அந்த ஆல்பா நியூமெரிக்கல் நம்பர் இருக்கும். இது இந்த பக்கம் வாங்கும்போது இருக்கும். என்கேஷ் பண்ணும்போது அதை வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அவங்க வந்து சப்மிட் பண்ணி அந்த பணத்தை வாங்கும்போது அதே மாதிரி ஒரு சீரியல் நம்பர் வரும், எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி வாங்கிட்டு என்னைக்கு என்கேஷ் பண்ணிட்டு என்ன டினாமினேஷன் என்ன நம்பர், இந்த டீடைல்ஸ் மேட்ச் பண்ணாலே எந்த நம்பர்ல யார் வாங்கினாங்க அது யாரு கொடுத்தாங்கன்னு தெரிஞ்சு போயிடும். இப்ப நீங்க வந்து பாஜகவை எலெக்ஷன் கமிஷன் கேக்குது, நீங்க வந்து அந்த டீடைல்ஸ் தான் கொடுங்க, உங்களுக்கு யார் யார் கொடுத்தாங்கன்னு சொல்லுங்கன்னா அவங்க நாங்க சொல்ல முடியாது, முன்னாடி இருந்த சட்டப்படி அதை வந்து வச்சுக்கணும் அவசியம் இல்லை, அதனால நாங்க எந்த ரெக்கார்டு வச்சுக்கலன்றாங்க. அப்போ உண்மையை வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய கட்சி, ஆளும் கட்சி, மத்தியில் ஆளக்கூடிய கட்சி, பல மாநிலங்கள் ஆளக்கூடிய கட்சி, இந்த தேர்தல் பத்திரம் மூலமாக ஏராளமாக அவர்கள் இன்னைக்கு பலனடைந்த ஒரு கட்சி. கிட்டத்தட்ட ஒரு 57% பணம் வந்து அவங்களுக்கு தான் போயிருக்கு. அவங்க அதை வந்து டிஸ்க்ளோஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. அப்ப ஸ்டேட் பேங்க் ஒரு பப்ளிக் செக்டர் இன்ஸ்டிடியூஷன், அரசாங்கத்தினுடைய வங்கி, அவர்களும் இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தை தீர்ப்பை வந்து அவங்க நிறைவேற்றலன்னு சொன்னா இந்த நாட்டு மக்களுக்கு உண்மையே தெரியாது. இந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கும்போது அவங்க மிக தெளிவாக சொல்றாங்க, இன்னைக்கு ரைட் டு இன்ஃபர்மேஷன் அண்டர் ஆர்டிகல் 19(1)(c) அது ரொம்ப முக்கியமானது, அடிப்படையானது, அரசமைப்பு சட்டம் அதை கொடுத்திருக்கு. அதே போல பணம் என்பது ஒரு தேர்தலை தீர்மானிக்க கூடாதுன்னு, அது இரண்டையும் இன்றைக்கு பொதுமக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்றால், இந்த அரசமைப்பு சட்டத்தினுடைய ஷரத்துக்கள் அமலாக்க வேண்டும் என்றால் ஸ்டேட் பேங்க் கோஆபரேட் பண்ணும். ஸ்டேட் பேங்குக்கான அதிகபட்ச தேதின்றது 21ஆம் தேதி கொடுத்திருக்காங்க. அதற்குள் கொடுக்கவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக ஸ்டேட் பேங்க் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடுப்பதற்கான எல்லா சாத்தியக்கூறுகளும். இந்த வழக்கு நடக்கும்போது திடீர்னு வந்து அசோச்சம், பிக்கி அப்படின்ற மாதிரி அந்த பெருமுதலாளிகள் சார்பாக, சிஐஏ சார்பாக வழக்கறிஞர் வராங்க, எங்களை பார்ட்டியா சேர்த்துக்குவேல, எங்களுக்கு தெரியவே தெரியாது, எங்க பிஹைண்ட் த பேக் இது நடந்துச்சு, இது வந்து வெளில வந்ததுன்னா இந்த நாட்டினோட பொருளாதாரம் பாதிக்கும், அந்த முதலாளிகளுடைய அந்த சீக்கிரசி, அந்த ரகசிய காப்பு வந்து காப்பாற்றப்படலன்னு சொன்னா இந்த நாட்டு முதலாளிகள் வந்து இன்னைக்கு தொழில் வளர்ச்சி என்பது கடுமையா பாதிக்கும். இப்படி கதையெல்லாம் நிறைய சொல்லி அவங்க உள்ள வரணும்ன்றாங்க. நீதிபதி கேட்கிறாரு, இவ்வளவு நாள் என்ன பண்ணீங்க, தூங்கிருந்தீங்களா, ஏன் வந்து ஒரு 11th ஹவர்ல ஒரு கடைசி நிமிஷத்துல வரீங்க, பிப்ரவரி மாசம் 15ஆம் தேதி நாங்க எப்ப ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டோமோ அது ஃபைனல், அதுக்கப்புறம் நீங்க ஏன் வரீங்கன்னு கேட்கும்போது இல்ல எங்களுக்கு தெரியாதுன்னாங்க. இந்த நாடே பாக்குது, இந்த உலகமே தெரியும், உங்களுக்கு தெரியாதுன்றதை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி அவரை வந்து உள்ள அட்மிட்டே பண்ணல. நீங்க எந்த பெட்டிஷன், நீ காலையில் தான் பெட்டிஷன் போட்டிருக்கீங்க, அது இன்னும் நாங்க பார்க்க கூட இல்லை, உங்களுக்கு இந்த கேஸ்ல வர்றதுக்கு எந்த நியாயமும் இல்லை, அருகதையும் இல்லை, உங்க தரப்பை நான் கேட்க முடியாது என்ற உச்ச நீதிமன்றம் மிக தெளிவாக அவர்களை ஓரம் கட்டிடுச்சு. அதான் நேற்றுக்கு நம்ம பார்த்தோம். பிஜேபி அரசாங்க சார்பில் எதுவும் சொன்னாங்களா? அப்புறம் வந்து அந்த சீரியல் நம்பர் கொடுத்தாலும் கூட ரூபா நோட்ல இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சீரியல் நம்பர் வந்து எந்த அளவுக்கு அது முக்கியமா இருக்கு? இல்ல, ஆக்சுவலா உச்ச நீதிமன்ற நீதிபதி என்ன கேட்கிறாருன்னா, ஒரு பாண்டு கொடுக்குறாங்கப்பா, அதை நீங்க வந்து என்கேஷ் பண்றதுக்கு வராங்க, அப்படி வரும்போது அது உண்மையா போலியான்றது எப்படி கண்டுபிடிப்பீங்க? அப்போ ஏற்கனவே வந்து இவங்க என்ன நம்பர்ல ஒரு பாண்டு கொடுத்துருக்காங்களோ அந்த பாண்டு அதே நம்பர்ல அதே இவங்க கொடுத்திருக்க அதே கையெழுத்தோட அல்லது அதே ஃபீச்சர்ஸோட வந்தா தானே அதை இது பண்ண முடியும். அதே மாதிரி யாரோ ஃபோர்ஜ் பண்ணி கொடுத்தாங்கன்னா இவங்க எப்படி கண்டுபிடிப்பாங்க? அப்ப அந்த நம்பர் வந்து வெறும் மேனுவலா மட்டும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, அது டிஜிட்டலாகவும் கம்ப்யூட்டர்லயும் இருக்கணும். 1ல இருந்து 10 தேதிக்குள்ள அந்த பாண்ட் இஷ்யூ ஆகும். இஷ்யூ பண்ண தேதியில இருந்து 15 தேதிக்குள்ள அது என்கேஷ் ஆயிடணும். அதிகபட்சமா 10ஆம் தேதி அது வந்து இஷ்யூ பண்ணியிருந்தா 25ஆம் தேதிக்குள்ள அது வந்து பணமாக்கப்பட்டிருக்கணும். அப்போ அந்த இருக்கிற கேப்பே மொத்தம் ஒரு 15-25 நாள் தான்.
அதுவும் வந்து 29 வங்கி தான், 29 கிளை தான். அந்த 29 கிளைக்குள்ள ஈஸியா கோஆர்டினேட் பண்ணி அந்த நம்பரை செக் பண்ணி அந்த பணத்தை அவங்க கொடுத்துருவாங்க. ஆனா அதை எளிமையாக்கக்கூடிய வகையில் அதை பண்றதுக்கு பதிலாக இந்த நம்பர் மேட்சிங் தான் யார் யாருக்கு கொடுத்தாங்கன்னு கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு வைட்டல் இன்ஃபர்மேஷன். அதை மறைப்பதற்கு அவங்க பாக்குறாங்க. மத்திய அரசாங்கத்துல சொல்றாங்க இது வெறும் ரூபா நோட்டு மாதிரி அப்படின்னு சொல்றதுன்றது இன்னொரு திசை திருப்பல் தான். அவர் என்ன சொல்றாரு, அந்த அட்வொகேட் வந்து நீங்க கொடுக்கறதெல்லாம், நீங்க சொல்றதெல்லாம் வெளியில வந்து எந்த பர்பஸ்க்காக இந்த உச்ச நீதிமன்றம் இந்த வழக்கு எடுக்கிறதோ அதுக்கு நேர் எதிராக இதுல ஒரு பொலிட்டிக்கல் மைலேஜ் எடுப்பதற்காக இன்னைக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட கட்சியை வந்து அவதூறு செய்வதற்காக வெளியில வந்து பிரச்சாரம் நடக்குது அப்படிங்கிறாரு. ஆனா எனக்கு தெரியும் அதை நீங்க கட்டுப்படுத்த முடியாதுன்னு கூடவே அவர் சொல்றாரு. அப்படின்னு என்ன அர்த்தம்? அது அந்த வழக்கை திசை திருப்பி எப்படியாவது உண்மையை வெளிக்கொண்டு வராமல் அல்ல அந்த ஜட்ஜ்மெண்டோட அந்த சாராம்சத்தை மாற்றுவதற்கு மத்திய அரசாங்கமும் முதலாளிகளும் ஒரு சேர முயற்சித்தார்கள். அந்த முயற்சி நேற்றைக்கு பலனளிக்கவில்லை. உச்ச நீதிமன்றம் மிக கராராக அவங்க தெளிவா சொல்லிட்டாங்க, 21ஆம் தேதி லாஸ்ட் டேட். அப்புறம் எப்ப எலெக்ஷன் கமிஷன் வெளியிடுறது, அதுக்கு என்ன கெடு அப்படின்னு கேட்கும்போது அது எஸ்பிஐ கொடுத்த உடனேயே அடுத்த நிமிஷம் எலெக்ஷன் கமிஷன் வெளியிட்டணும் அப்படின்னு சொல்லி நேற்றுக்கு தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. ஏங்க ஒரு விஷயம், இப்ப நான் வந்து இந்த தேர்தல் பத்திரத்துல என்ன நடக்குது, நான் வந்து என் பேர்ல வந்து ஒரு ரெய்டு வருது, ஐடி ரெய்டு வருது. எனக்கு வந்து நான் சொத்து சேர்த்துட்டேன், நிறைய சொத்து சேர்த்துட்டேன், என்னோட வருமானத்துக்கு ஏற்ற அதிக வகையில சொத்து சேர்த்துட்டேன்னு ஏதோ ஒரு கேஸ் வருது. அல்லது நான் வந்து கள்ளப்பணம் வச்சுட்டு இருக்கேன், இல்ல கருப்பு பணம் வச்சுருக்கேன், ஏதோ ஒண்ணு வருது, ஒரு ரெய்டு வருது. அப்படி வரும்போது நான் ஒரு 100 கோடி ரூபாய் கொடுத்தா நான் தப்பிச்சுக்கலாம் அப்படின்னா யாருன்னா ஊழல் பண்ணலாம் தானே அர்த்தம். அல்லது வந்து எனக்கு ரெய்டு வராம காப்பாற்றணும் அப்படின்னா நான் தேர்தல் பத்திரம் வாங்குவேன். அப்புறம் எனக்கு கான்ட்ராக்ட் கிடைக்கணும் அப்படின்னா நான் தேர்தல் பத்திரம் வாங்குவேன். என் மேல வழக்கு இருக்கு அதனால நான் தேர்தல் பத்திரம் வாங்குவேன். எனக்கு ஜாமீன் கிடைக்கல அதனால தேர்தல் பத்திரம் வாங்குவேன். நான் பண்ண ஒரு வேலை வந்து அதனால அந்த பில்டிங் இடிஞ்சு விழுது அல்லது பாலம் இடிஞ்சு விழுது, அதனால பொதுமக்களுக்கு பாதிப்பு வருது, அது ஒரு பிரச்சனையாது, உடனே நான் தேர்தல் பத்திரம் வாங்குவேன். என்னோட ஃபேக்டரி ஸ்டெர்லைட் ஃபேக்டரி, அதனால வந்து மக்களுக்கு பெரும் பாதிப்பு இருக்கு, அதுல 13 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டாங்க, அதுல இருந்து நான் சமாளிக்கணும், நான் தேர்தல் பத்திரம் வாங்குவேன். வேதாந்தா சட்டவிரோத நடவடிக்கைகளும் செய்துவிட்டு அல்லது செய்வதற்கு முன்பாக செய்வதற்கு பின்பாக இந்த நாட்டினுடைய சட்டத்திட்டக்கு உட்பட்டிருக்கக்கூடிய இன்னைக்கு இன்கம் டாக்ஸோ, என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டோ, அமலாக்கத்துறையோ அல்லது சிபிஐயோ அல்லது மற்றதோ அல்லது பிணையில வெளிவருவதற்கோ எதற்கு வேண்டுமானாலும் நான் வந்து தேர்தல் பத்திரம் வாங்கி நான் தப்பித்துக் கொள்ளலாம் அப்படின்னு ஒரு நிலைமை வந்துட்டுன்னா என்ன ஆகும்? இது வந்து டெமோக்ரஸியாகவோ இந்த நாடு வந்து சட்டத்துக்கு உட்பட்ட ஒரு ஆட்சியாகவும் இருக்காது. இந்த நாடு வந்து யார் பணம் வைத்திருந்தாலும் எதை வேண்டுமானாலும் சாதிக்கலாம், அதை சட்டபூர்வமாக சாதிக்கலாம், மறைத்து சாதிக்கலாம், எப்படி வேண்டுமானாலும் சாதிக்கலாம். அப்படி ஒரு நிலைமை வந்துடுச்சுன்னா இது வந்து சட்டத்தின் ஆட்சியாக இருக்காது. இந்த நாடு வந்து ஒரு பேய் ஆட்சி செய்தால் பிணம் சின்னும் சாத்திரங்கள்னு பாரதியார் சொன்ன மாதிரி ஒரு பேய் ஆட்சியாக மாறிவிடும். அதை தடுப்பதற்கான சரியான பணியைத்தான் இன்றைக்கு உச்ச நீதிமன்றம் செய்திருக்குது என்பதை மிகுந்த பாராட்டுதலுக்குரிய ஒரு செயலாக நான் பார்க்கிறேன். இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை பயன்படுத்தி எங்களுக்கு கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு நன்றி சார். நன்றி, வணக்கம்.